தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 13 தா கொக்கி. கேள்வி 53. தா கொக்கி எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகின்ற தா அல்லது தா என்பதை காட்ட அந்த நேர்கோடுகளின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தடுக்க, தாபம். ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்க்குறிகளோடு தா கொக்கி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: உதடு. ஆரம்ப உயிர்க்குறிகளோடு தா கொக்கியை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் முழுவதும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அதிகம், அதிர்ச்சி. நடுவில் தா கொக்கி வாகாக சேர்க்க வசதி இருந்தால் சேர்த்து எழுதப்படும். அதாவது இரண்டு கோடுகளுக்கிடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடாக இருந்தால் அந்த நேர்கோட்டின் ஆரம்பத்தில் தா கொக்கி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: போதிக்க, கைத்தறி. இல் என்பதற்கு வளைவு கோடுகளின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுகளுக்கு தா கொக்கி போடப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு: தீவு, தீமை. லா வளைவு கோடானாலும் அதற்கு இல் பெரிய கொக்கி போடுவதில்லையாதலால் தா கொக்கி போடப்படும். எடுத்துக்காட்டு: தலை, தோல்வி.